வளர்த்தவர் நீங்கள் தான். இப்படிப்பட்ட அன்பு அண்ணனுக்கு துரோகத்தை செய்து விட்டாலே படுபாவி. நான் மட்டும் நாட்டில் இருந்திருந்தா அவளை வெற்றி கூறப்படுவாங்க. தவறு செய்தவள் தானே தண்டனை நாட்டை விட்டு ஓடிவிட்டாள். இருந்தாலும் என் தம்பியாக நீ வந்து விட்டாய். தம்பி நான் இருக்கும்போது நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை இருக்கிறது? யோசிக்காதீங்க. குடிமக்கள் எல்லாம் நாட்டை விட்டு போகிறார்கள். காட்டில் இருக்க மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்குள் பூந்து அதாவது பயிர்களை நாசம் செய்கின்றது. கடலுக்கு செல்ல வேண்டும், மிருகங்களை வேட்டையாட வேண்டும். தர்மை வேட்டையாடவே காரணம் சென்று கொடிய மிருக வேட்டையாட நீங்கள் செல்வதா சரியான வார்த்தை கோருங்க. காரணம் சென்று கொடிய மிருக வேட்டையாடி உடனே நாடு திரும்புகின்றேன். வேண்டாம் தம்பி, அயல் அழைச்சிருக்கிறாய், பட்டப்படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கின்றாய். உன் உடல் அயற்சியாக இருக்கும். அதனால் நீ அரண்மனையில் ஓய்வு பெற வேண்டும். நானும் அமைச்சர் புறப்படுகின்றோம். அது மட்டும் கிடையாது, நீங்க தானக போறீங்க, வரும்போது அழகான ஒரு மயில் குட்டி கொண்டு வாங்க. நான் தெரிந்ததே கிடையாது. ஐயோ இன்ஜின் கலப்புறாங்க. நான் போய் வரட்டுமா? போய் வா துறைக்கு போய் வா. ஆமா நீ என் வாழ்நாளில் உண்டதே கிடையாது. என்ன சுவை, என்ன சுவை. ஆகட்டும் வாங்க. ஒன்றானவன் குருவில் இரண்டானவன் வராம பொட்டியாராயிட போறது. அது உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. நான் படுக்க போறேன். வயிற்றுலதே இங்க வாங்க. உள்ள இடம் இல்லம்மா, எல்லாம் கொட்டுக்கிறாங்க, வெளியே போறீங்க. சொல்லுங்க வயிற்றுலதே இங்க பாருங்க. என்ன உங்களுடைய அம்மாவை நினைத்து சற்று நேரம் என்னுடைய மடி மீது தலைவை அண்ணி மடி மீது படுத்து உறங்குவதா? அம்மா மாதிரிடா அண்ணி. நான் வளர்ந்து பெரியவனா ஆயிட்டா. என்னாச்சுப்பா? நான்றேன். அப்ப மடி மீது படுக்கலாம். 4 சோத்து நடக்கத்துல சொல்லக்கூடாது. படு. என்னடா தப்பு தப்பா பேச? தப்பு இல்லப்பா, வெளிநாடு போனீங்க. அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா. மைத்திர பிள்ளை யாரு? பெற்றெடுத்த பிள்ளையாக பாவிக்கணும். எங்க அண்ணி சமண்டா. நான் உன்ன வேலை முடிஞ்சா வயிற்றுலதே நகர்ந்து படுங்க. சொல்லுங்க உட்கார அக்கா. என்ன தேடி உக்காரு இந்த குளூர்ல ஆண்டி என்ன பாட்டுக்கோ. ஜிப்பு அவுத்துட்டா ஆத்து ஓட்டமா படுப்பா. எனக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும்டா. எங்க அம்மா கூட சின்ன வயசுல குட்டி குட்டி கதை நான் சொல்லியிருக்காங்க எனக்கு. அம்மா சொன்னா காக்கா சொல்லுங்க. கதை சொல்றதுக்கு முன்பாக எனக்கு சின்னதா 3 சந்தேகம். சந்தேகமா? சந்தேகம் என்பது கொடிய நோய். சந்தேகமே இருக்கக்கூடாது. அன்னைக்கு நோய் தாப்பா, கொடிய நோய். அதனால சந்தேகம் அன்னைக்கு வெளிநாடு சென்று படிச்சுட்டு வந்திருக்கிறேன். அதனால உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆசை. ஏன்னா வெளிநாடு போய் இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன், வேன்ல கூட பார்த்துக்க மாட்டேன். தூங்கிட்டோம், நீ மட்டும் செல்ல வச்சு செல்ல ஆப்ஷன் கிடையாது. என்ன ஆப்ஷன்? அப்படிலாம் கிடையாது. கேளுங்கடி மைத்தனரே.